الله رب العالمين الصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد. சென்ற வாரம் ஜும்மாவுடைய கடமையான காரணம் இதே மாதிரியானுடைய நிபந்தனைகள் ஜும்மா கடமையாகக்கூடிய நிபந்தனைகளை பார்த்தோம். அடுத்தது ஜும்மா நிறைவேறதுக்கும் சில நிபந்தனைகள் இருக்குது. அந்த 7 நிபந்தனை இருந்தால் ஜும்மா கடமையாகும். அது சென்ற வாரம் பார்த்தோம். இன்னும் 4 நிபந்தனை இருக்குது. அந்த 4 நிபந்தனைகள் இருந்தால் தான் ஜும்மா நிறைவேறும். முதலாவது ஜும்மா கட்டிடங்கள், அதாவது பள்ளிவாசல் அல்லது போன்ற கட்டிடங்களில் தான் ஜும்மா நிறைவேற்றப்பட வேண்டும். அதுவும் ஒரு நகரத்தில் அல்லது 40 ஜும்மா கடமையாகக்கூடிய நிபந்தனை பூர்த்தியான 40 பேர் அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒரு கட்டிடத்தில் நடைபெற வேண்டும். பாலைவனங்கள்லையோ அல்லது கூடாரங்களையோ ஜும்மா நிறைவேற்றப்பட மாட்டாது, அல்லது மைதானங்களையும் ஜும்மா தொழ முடியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இதே மாதிரி குலஃபாய் ராஷிதீனுடைய காலத்தில் இவ்வாறு தான் ஜும்மா நடைபெற்றது. அதுதான் ஆதாரம். மதீனாவுக்கு வெளியே சில காட்டரபிகள் சில கூடாரங்கள் அடித்து எப்படி அவங்களுக்கு நிரந்தரமான வீடுகள் உள்ள அமைப்பு இல்லாதவங்க இருந்தாங்க. அவங்க ஜும்மா தொழுவதுக்காக வேண்டி ஜும்மா அங்கே நிறைவேற்றப்படலை. அப்போ ஜும்மாவுடைய சத்தம், பாங்கு சத்தம் அவங்களுக்கு கேட்டால் தான் அவங்க ஜும்மாவுக்கு வர கட்டாயம், இல்லாட்டி அவங்களுக்கு ஜும்மா கடமை இல்லை. முதலாவது நிபந்தனை, ஒரு நகரத்திலேயோ அல்லது பெரிய ஒரு கிராமத்திலேயோ 40 பேருக்கு மேலே இருக்கணும். அந்த கட்டிடங்களில் தான் ஜும்மா நிறைவேற்றப்பட வேண்டும். கூடாரத்திலேயோ வெளியிடங்களிலோ நிறைவேற்ற முடியாது. அடுத்தது 40 பேர் ஜும்மா கடமையான 40 பேர் இருக்க வேண்டும். அப்படின்னா 38 பேர் இருக்கிறாங்க, இல்லை 2 பேர் பிரயாணிகள் வெளியூர்லேருந்து வந்திருக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு ஜும்மா கடமை இல்லை. அப்போ அவங்களுக்கு ஒன்று ஜும்மா நிறைவேற்ற முடியாது. அப்போ ஆண்கள் பாலிகானவர்களாக இருக்கணும், பருவவயதடைஞ்சிருக்கணும். அடுத்து அந்த ஊர்வாசிகளாக இருக்கணும், அல்ல அந்த ஊரில் 4 நாளைக்கு மேலே தங்கினவர்களாக இருக்கணும். அப்படியானவங்களுக்கு தான் ஜும்மா கடமை. அப்படியான 40 பேர் இருந்தால் தான் ஜும்மா தொழ முடியும். இது அடுத்த நிபந்தனை. ஜாபிர் பின் அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னாங்க, பைஹக்கில ரிவாயத் வருது, மவத்தி சுன்னா அன்னஃபி குலி 40 ஃபமா ஃபௌக ذلك ஜும்மா. ஜும்மா நிறைவேறண்டா 40 பேர் அல்லது கூட இருக்கணும். இதுதான் சுன்னத்து, இதுதான் நபியுடைய வழி என்று ஜாபிர் பின் அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா சொல்கிறாங்க. இதே மாதிரி காப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா ரிவாயத் அபூ தாவூதில் வந்திருக்குது. முதலாவதாக ஜும்மா நிறைவேற்றப்பட்ட பொழுது அஸ்ஸத் இப்னு ஸுராரா ரலியல்லாஹு தஆலா தான் முதலாவது ஜும்மா தொழுவிச்சாங்க. 40 பேருடைய எண்ணிக்கை இருந்தது. அதாவது சந்தர்ப்பம் என்று சொல்லலாம். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தை, அதாவது இந்த ஜாபிர் இப்னு அப்துல்லா சொன்னாங்களே 40 பேர் அதுக்கு மேலே இருந்தால் தான் ஜும்மா நிறைவேறும், ஜும்மா நடைபெறும் என்று சொன்னது தான் இதுக்கு ஆதாரம். அப்போ 40 பேரை விட குறைவாக இருந்தால் ஜும்மா தொழ முடியாது, அவங்க லொஹரைத்தான் தொழுவாங்க. அடுத்தது ஜும்மாவுடைய நேரம், லுஹருடைய நேரம் தான் ஜும்மாவுடைய நேரம். லொஹருடைய நேரத்துக்குள்ளால் ஜும்மா நிறைவேற்றப்பட வேண்டும். அதுக்கு முன்னாடியோ அல்லது அதுக்கு பிறகோ நிறைவேற்ற முடியாது. ஜும்மாவுடைய லொஹருடைய நேரம் எனக்கு தெரியும், அது முடிகிறதுக்கு முன்னாடி ஜும்மா நிறைவேற்றணும். அப்படி இல்லாட்டி ஒரு நிமிஷம் தான் இருக்குது, இப்போ ஜும்மா தொழ முடியாட்டி நேரம் போதாண்டா லொஹரை தொழுவாங்க. அப்போ ஒரு ரக்காயத்து உள்ளுக்கு ஆகிட்டுனா அந்த லொஹர் நிறைவேறிடும். மற்ற 3 ரக்காயத் நேரம் முடிஞ்சது பிறகு நிறைவேறினா பிரச்சனை இல்லை. ஆனால் ஜும்மா அப்படி தொழ முடியாது. ஜும்மாவுடைய 2 ரக்காயத்தும் அந்த லொஹருடைய நேரம் முடிகிறதுக்குள்ளால நிறைவேற்றப்பட வேண்டும். இதுக்கும் ஆதாரமாக புகாரி ஷரீஃப்லேயும் வர்றது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஜவாலுடைய நேரத்துக்கு பிறகு லொஹருடைய நேரத்தில் தான் ஜும்மா தொழுவிச்சாங்க. இதே மாதிரி இன்னொரு ரிவாயத்தில் வருது, சாஹில் இப்னு சஅத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்றாங்க, புகாரி முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்டிருக்குது, மா குன்னா நகீல் வலா நதகத்தா இல்லா பாத ஜும்மா. அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் பகல் தூக்கம் தூங்குறது, கைலுல்லான்னு சொல்வது முற்பகலில் தூக்கம், முற்பகலுடைய நேரம், அதாவது லொஹருடைய நேரத்தில் தூங்கக்கூடிய கொஞ்சம் நேரம் ஓய்வு எடுக்கிறதுக்கான தூங்கிக் கொள்வாங்க. அந்த தூக்கம் இதே மாதிரி பகல் போஷணம் இது ரெண்டும் ஜும்மாவுடைய தொழுகைக்கு பிறகு தான் நாங்கள் செய்வோம். அப்போ அப்படின்னா சாப்பிட்றதா இருந்தாலும் சரி, தூங்குறதா இருந்தாலும் சரி, ஜும்மாவுக்கு பிறகு தான். ஏனைய நாட்களில் ஹதீஸில் வந்திருக்கு ஜும்மாவுக்கு முன்னாடி தான், அந்த லொஹருக்கு முன்னாடி தான் கைலுல்லா. அப்படின்னா லொஹருடைய ஆரம்ப நேரத்தில் தான் ஜும்மா தொழுவார்கள், அதையும் பின்னுக்கு ஆக்க மாட்டாங்க. அப்போ இதன் மூலமாக விளங்குது ஜும்மாவுடைய நேரம் லொஹருடைய நேரம். 4வது நிபந்தனை, ஜும்மா இருக்கிற ஒரு ஊரில் ஒன்று தான் நடைபெற வேண்டும், தேவையில்லாமல் அதிகரிக்கக்கூடாது. ஒரு ஊரில் பல ஜும்மா நிறைவேறுண்டா தேவையில்லாமல் அந்த முதல் ஜும்மா எது தொழுகை முடியுதோ அந்த ஜும்மா மட்டும் நிறைவேறும். அதுக்கு பிறகு நிறைவேறக்கூடிய தொழுகைகள் எல்லாம் அதாவது ஜும்மாவாக நிறைவேறாது, வீணாகிடும். அவங்க லொஹரை திரும்ப பிற்படுத்தி லொஹரை தொழ வேண்டும்.
பல ஜும்மா நிறைவேற்றார். ஆனால் இடவசதி போதா, எல்லாரும் ஒரு இடத்துல ஒன்று சேர முடியாது என்று சொன்னால் பல ஜும்மாக்களுக்கு அனுமதி இருக்குது. இப்போ எங்களை ஊர்களில் நடக்கிற மாதிரி நிர்பந்தத்தின் காரணமாக. அப்படி இல்லாட்டி ஒரு ஊருக்கு ஒரு ஜும்மா தான். ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் மதீனாவில் 9 பள்ளிவாசல்கள் இருந்துச்சு, ஆனால் ஜும்மா ஒன்று தான் இருந்துச்சு. எல்லாரும் மஸ்ஜித் நபவிக்கு தான் வருவாங்க. அப்போ இதுக்கு ஆதாரமாக நிறைய ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலையும் தான், குலஃபாய் ராஷிதீனுடைய காலத்தில், தாபீன்களுடைய காலத்திலையும் ஒரு ஊரில் ஒரு ஜும்மா தான் நடைபெற்றிருக்கின்றது. அந்த மஸ்ஜிதில் அந்த ஊரில் நிறைய பள்ளிவாசல் இருக்கும், ஆனால் ஒரு ஜாமியல் மஸ்ஜித் ஒன்று இருக்கும், மஸ்ஜிதுல் ஜாமி அல்ல ஜாமிய மஸ்ஜித் ஒன்று இருக்கும். ஜும்மாவுடைய பள்ளிவாசல் எல்லாரும் அந்த பள்ளிவாசலில் தான் வருவாங்க. மற்ற தொழுகைகள் நடக்கக்கூடிய முசல்லாக்கள் இருக்கும், அதில் 5 நேர தொழுகை நடக்கும். ஜும்மாக்கு ஒரு இடத்துக்கு தான் வருவாங்க. இது ஒரு நகரத்துக்கு, ஒரு சிட்டிக்கு. ஆனால் இப்போ இங்கே பொறுத்த வரைக்கும் ஹயாசியா வேறு, பீனா வேறு, ஷோனண்டாய் வேறு, ஃபொஜிசவா வேறு. அப்போ எங்களுக்கு வேறு ஜும்மா பிரச்சனை இல்லை. ஆனால் ஒரு ஊருண்டு வந்தால் எபீனாக்குள்ள ஒரு ஜும்மா தான், ஃபுஜிசவாண்டா ஒரு ஜும்மா தான். 2 ஜும்மா தொழ முடியாது, நிர்பந்தம் இல்லாட்டியே தவிர. நிர்பந்தம் போகிறவாறு கஷ்டம், ஒரு இடத்துல ஒன்று சேர முடியாத நிர்பந்தம் இருந்தால் பெரிய இடத்துல பிரச்சனை இல்லை. புகாரியில் முஸ்லீம்லையும் ரிவாயத் வருது. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொல்கிறாங்க, கானன் நாஸ் யன்தபூன யௌமல் ஜும்ஆ மின் மனாசிலிஹிம் வல் அவாலி. ஜும்மாவுடைய தின மக்கள் கூட்டமாக ஒன்றுக்கு பின்னாடி ஒன்று வந்து கொண்டு இருப்பாங்க. தங்களுடைய தான் தங்கி இருக்கக்கூடிய இடங்கள் இருந்து அவாலி என்று சொல்ல மதீனாவில் தூரமான பகுதிகள், குறைஞ்சது 3-4 கிலோமீட்டருக்கு அங்கால் உள்ள தூரம், அது மைல்கள், 3 மைல் 4 மைல் தூரத்திலிருந்து கூட ஜும்மாக்கு இங்கே வந்துடுவாங்க மதீனாவில். இது மாதிரி புகாரி ஷரீஃப் ரிவாயத்தில் வருது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா சொல்கிறாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் மதீனாவில் மட்டும்தான் ஜும்மா நடந்துச்சு. அதுக்கு பிறகு 2வது ஜும்மா தொடங்கினது ஜுவாசா என்ற ஊரில், பஹ்ரைனில் ஜுவாசா என்ற ஊரில் தான் அடுத்த ஜும்மா மஸ்ஜித் அப்துல் கைஸ் என்ற பள்ளிவாசலில் நடைபெற்றது. இல்லாட்டி ரசூலுல்லாஹ்வுடைய பள்ளியில் தான் ஆரம்பத்திலையும் கொஞ்சம் காலம் வரைக்கும் ஒரே ஒரு பள்ளியில் தான் நடந்து கொண்டிருந்துச்சு. பஹ்ரைன் என்பது தூரமான பகுதி. அடுத்த ஜும்மாங்க தான் ஆரம்பிக்கப்பட்டாங்க. அப்போ ஏன்னு சொன்னால் ஆரம்பத்தில் வந்திருக்குது. இது என்ன காரணம் இந்த நிபந்தனையிடப்பட்டிருக்குன்னு சொன்னால், ஊருடைய மக்கள் எல்லாரும் ஒரு இடத்துல குறைஞ்சது வாரத்தில் ஒரு தடவை ஒன்று சேரணும், முதலாவது. 2வது, இதன் மூலமாக இஸ்லாத்துடைய ஷிஆர், இஸ்லாத்துடைய வெளிப்பாடு ஏற்படுது. நிறைய கூட்டம் ஒன்று சேரும் பொழுது அந்நியர்கள் பார்த்தா அவங்களுக்கு கூட திடுக்கம் கொண்டு வரும், இவ்வளோ பெரிய முஸ்லீம்களுடைய கூட்டம் இருக்கிறாங்கன்னு சொல்லி. அப்போ பிரிஞ்சு 5 நேரம் தொழுகிற மாதிரி கொஞ்சம் பேர் தொழுவிட்டு போனாங்கன்னா அது பெரிய ஒரு ஷிஆருல் இஸ்லாம் அல்ல. இஸ்லாத்துடைய பெரிய ஒரு பகிரங்கமான அடையாளமாக ஜும்மா இருக்காது. அதனால் ஜும்மா பெரிய ஒரு கூட்டம் ஒன்று சேர்ந்து தொழ வேணும் என்பதற்காக வேண்டி ஒரு இடத்துல தொழிக்கப்படுது. அடுத்து ஜும்மாவுடைய ஃபர்லுகள். ஜும்மாவில் மெயின் ஃபர்லுகள் 2. முதலாவது 2 ஹுத்பா ஓதப்பட வேண்டும். அந்த 2 ஹுத்பாக்கும் சில நிபந்தனைகள் இருக்குது. முதலாவது ஹத்தீப் இருக்கிறார், ஹுத்பா ஓதக்கூடியவர், அவர் முடியும் என்ற சக்தி பெற்றிருந்தால் நின்று கொண்டு ஓத வேண்டும். நின்று கொண்டு ஹுத்பா ஓதணும். 2க்கு நடுவில் இருக்க உட்கார்ந்து கொள்ள வேண்டும். இப்போ அரபி ஹுத்பா நாங்கள் நின்றுட்டு தான் ஓதுகிறோம். இடையில இந்த தமிழ் பயான் என்று சொல்ல அது அரபி அந்த ஹுத்பாவில் சேராது, அது உபதேசம் என்று சொல்லுவாங்க. அது உட்கார்ந்து செய்கிறதுல பிரச்சனை இல்லை. ஹுத்பான்னு வந்தால் அது நின்று கொண்டு தான் செய்ய வேணும், சக்தி இருந்தால். முஸ்லீம் ஷரீஃப் ரிவாயத்தில் வருது, ஜாபிர் இப்னு சம்ரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்கிறாங்க, அன்னஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான யக்துபு ஹுத்பத்தைன் யஜ்லிஸு பைனஹுமா வக்கான் யக்துபு காயிமன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 ஹுத்பா ஓதுவாங்க, 2க்கு நடுவில் கொஞ்சம் உட்காருவாங்க, அடுத்து நின்று கொண்டு ஹுத்பா ஓதுவாங்க. இதே மாதிரி இன்னொரு ரிவாயத்தில் வரும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நின்று கொண்டு ஹுத்பா ஓதினாங்க, அது பிறகு உட்கார்ந்தாங்க, பிறகு எழுமினாங்க. எப்படி நீங்கள் இப்போ செய்கிறீங்களோ அப்படின்னு சொல்லி இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தாபீன்களை பார்த்து சொன்னாங்க, நீங்கள் உங்களோட இமாம் இப்படி ஹுத்பா ஓதுறார், இப்படித்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 ஹுத்பா ஓதுவாங்க, நின்று கொண்டு ஓதுவாங்க, இடையில ஒரு உட்கார்ந்து கொள்வாங்க. இது முதல் நிபந்தனை, நின்று கொண்டு ஓதணும், இடையில ஒரு உட்காரணும். அடுத்து 2வது நிபந்தனை, தொழுகையை விட ஹுத்பா பிந்திடக்கூடாது. அப்படின்னா முதல்ல ஹுத்பா, அதுக்கு பிறகு தொழுகை. பெருநாளுடைய தொழுகையில் முதல்ல தொழுகை பிறகு ஹுத்பா, ஆனால் ஜும்மாவுடைய ஹுத்பா முதல்ல ஓதப்பட வேண்டும், பிறகு தொழுவிக்கப்பட வேண்டும். எத்தனை ஹதீஸில் வந்திருக்கோ ஜும்மா சம்பந்தமாக எல்லா ஹதீஸ்லையும் இப்படி தான் வந்திருக்கு. இதே மாதிரி முஸ்லீம்களுடைய ஏகோபித்த முடிவு, ஜும்மாவுடைய ஹுத்பா முதல்ல ஓதப்பட வேண்டும், அதுக்கு பிறகு தொழுகை. 3வது நிபந்தனை, இமாம் ஹத்தீப் இருக்கிறாரே அவர் சிறு தொடக்கு பெருந்தொடக்கை விட்டும் சுத்தமாக இருக்க வேண்டும். அப்படின்னா தொழுகையில் எல்லா நிபந்தனைகளும் இங்கேயும் வரும், முக்கியமான நிபந்தனைகள். கிபிலா முன்னோக்கிறது ஹுத்பால நிபந்தனை இல்லை, ஆனால் சிறு தொடக்கு பெருந்தொடக்கோட சுத்தமாக இருக்கணும். உடல், இடம், உடை, இது 3 நஜீஸை விட்டு சுத்தமாக இருக்கணும். அடுத்தது அவுரத்,
மறைக்கப்பட்டிருக்கணும். தொழுகையில் நிபந்தனை தான் அதுவும் இங்கேயும் இருக்குது. என்ற ஹொத்துபா இருக்கிறது, இது 2 ரக்காயத், லுஹருடைய 2 ரக்காயத்துக்கு பகிதலாகத்தான் ஹொத்துபா இருக்குது. அதனால் ஹொத்துபாவும் கட்டாயம் கேட்கணும். அடுத்த ஹொத்துபார நிபந்தனைகளும் தொழுகையில் இருக்கக்கூடிய முக்கியமான நிபந்தனைகள் ஹொத்துபாலையும் பேணப்பட வேண்டும். அடுத்தது 2 ஹொத்துபாவும் அரபியில் ஓதப்பட வேண்டும். இப்போ ஹத்தீப் இருக்க ஹொத்துபா ஓதுறவர் அவர் அரபியில் ஓதுவார். அவர் ஓதக்கூடிய அந்த அரபியில் ஓதக்கூடிய ஹொத்துபா சமூகம் அளிச்சிருக்கக்கூடியவங்களுக்கு விளங்காட்டியும் பிரச்சனை இல்லை, ஹொத்துபா அரபியில் ஓதப்பட வேண்டும். அப்போ அரபியில் ஓத ஒருத்தருக்குமே தெரியலைன்னு சொன்னால், இப்போ கற்றுக்கொள்ளத்துக்கு அவகாசமும் கிடைக்கலன்னு சொன்னால், அப்போ அவர் என்ன செய்வார், தன்னுடைய பாஷையில் இல்லை வேறொரு பாஷையில் மொழிபெயர்த்து ஓதுவார். ஹொத்துபாவுடைய ருக்குன்கள் கடமைகான சில விஷயங்கள் இருக்க பின்னால் வரும், அவைகளை பேணி ஓதிக்கொண்டால் ஹொத்துபா நிறைவேறும். அப்படி இல்லை, கற்றுக்கொள்ளத்துக்கு அவகாசம் இருந்துச்சு ஆனால் அவங்க படிக்கலண்டா, கற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் எல்லாரும் பாவிகளாகிடுவாங்க. அவங்க ஜும்மாவும் தொழ முடியாது, பஹரத்தான் தொழுவாங்க. ஏன்னா ஹொத்துபா இல்லாமல் ஜும்மா நிறைவேறாது. அடுத்தது 5வது நிபந்தனை, 2 ஹொத்துபாவுக்கு மத்தியிலையும் அடுத்து தொழுகைக்கும் ஹொத்துபாவுக்கு மத்தியிலையும் தொடர்பு இருக்கணும். அப்படின்னா ஒன்றோடு ஒன்று அடுத்தடுத்து இருக்கணும். நீண்ட அவகாசம் ஏற்படுது, இடைவெளி ஏற்பட்டக்கூடாது. ஒரு ஹொத்துபா முடிஞ்சு 5 நிமிஷமால இடையில ரெஸ்ட் எடுத்து அடுத்த 2வது ஹொத்துபா ஓதுறாரு, அல்ல 2 ஹொத்துபா மோதிட்டு 2-3 நிமிஷம் 5 நிமிஷம் கேப் விட்டு தொழுகை நடக்குதுன்றா இது கூடாது. அப்போ திரும்ப ஒரு ஹொத்துபா ஓதுன்னு திரும்ப தொழுகிக்கணும். அதனால் அவங்க ஜும்மா அப்படி அவகாசம் கிடைக்கலாட்டி ஜும்மா தொழ முடியாது, லொஹரத்தான் தொழணும். அடுத்த 6வது நிபந்தனை, இவருடைய ஹொத்துபாவை குறைஞ்ச 40 பேர் ஜும்மா நிறைவேறக்கூடிய 40 பேர் கேட்டாக வேண்டும். மெதுவாக ஓதுறாரு, பக்கத்தில் உள்ளவங்களுக்கு கூட விளங்குது இல்லாட்டி அது ஹொத்துபா நிறைவேறாது. குறைஞ்ச 40 பேருக்கு கேட்குற மாதிரி இருக்க வேண்டும். இது ஜும்மாவுடைய ருக்குன்கள். அடுத்தது இது ஜும்மாவுடைய நிபந்தனை 6 இருக்குது. முதலாவது ஹத்தீப் 2 ஹொத்துபா ஓதணும், நின்று கொண்டு ஓதணும், நடுவில் உட்காரணும். 2வது தொழுகைக்கு முன்னாடி ஓத வேண்டும். 3வது ஹத்தீப் ஹொத்துபா ஓதுறவர் சிறு தொடக்கு பெருந்தொடங்கு விட்டு சுத்தமாக இருக்கணும், நஜீசர் விட்டு சுத்தமாக இருக்கணும், அவரத்தை மறைச்சிருக்கணும். அடுத்து ஹொத்துபா அரபியில் ஓதப்பட வேண்டும். அடுத்த 2 ஹொத்துபாவுக்கும் தொழுகைக்கு நடுவில் 2 ஹொத்துபாவுக்கும் நடுவில் தொடர்பு இருக்கணும், இடைவெளி நீண்டக்கூடாது. 6வது நிபந்தனை, அந்த ஹொத்துபாவை குறைஞ்சது ஜும்மா கடமையான நிறைவேறக்கூடிய 40 பேர் கேட்க வேண்டும். அடுத்த 2 இந்த நிபந்தனைகள் சில இருக்குது, சுருக்கமாக முடிச்சுக்குவோம். சில 2 ஹொத்துபாவுக்கும் சில நிபந்தனைகள் ஃபர்துகள் இருக்குது. முதலாவது அல்லாஹ் புகழணும், ஹம்துல்லா, அல்ஹம்துல்லாஹி ரப்பில் ஆலமீன், அல்லது நஹ்மதுஹு வனஸ்தஈனுஹு எந்த வார்த்தையான பிரச்சனை இல்லை, ஹம்த் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் புகழக்கூடிய ஒரு வார்த்தை 2 ஹொத்துபாலும் இருக்க வேண்டும். 2வது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஸலவாத்து சொல்லணும், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லா, அல்லது வனுசல்லிமு எப்படியோ சலாத் என்ற வார்த்தை வர வேண்டும். அதில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பெயர் அல்லது நபி அல்லது ரசூல் போன்ற வார்த்தை அதை தெளிவாக சொல்லப்பட வேண்டும். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைஹி அவர் மீது என்று சொல்றாரு, அவர்னா யாருன்னு தெரியாது. அப்படி சொன்னால் அது ஸலவாத்து நிறைவேறாது. நபி அல்லது ரசூல் அல்லது ரசூலுல்லா, நபியுல்லா, முஹம்மத் அல்லது அஹ்மத் போன்ற ரசூல்லாவுக்கு சொந்தமான அல்லது சம்பந்தப்பட்ட பெயர்கள் பாவிக்கப்பட வேண்டும். அடுத்து 3வது தக்வாவை கொண்டு வசியத்து செய்யணும். இத்தகுல்லா ஹக்க துகாத்திஹி அத்தி உல்லாஹ் வாத்தி ரசூல் ஊசிக்கும் பினப்சி அவ்வளம் பி தக்வாலா எப்படி ஒரு வார்த்தை வசியத் தக்வாவை கொண்டு வசியத் செய்யப்பட வேண்டும். இது 2 ஹொத்துபாலையும் இருக்கணும். முதல் ஹொத்துபாலையும் இருக்கணும் இந்த 3 விஷயங்கள், ஹம்துல்லா, ஸலாத் அலா நபி, வசியத் பி தக்வா. இது 3ம் 2 ஹொத்துபாக்களையும் ஓதப்பட வேண்டும். அடுத்தது ஒரு ஆயத், குர்ஆனுடைய ஒரு ஆயத்து 2 ஹொத்துபால முதல்லையோ 2வது ஹொத்துபால ஏதோ ஒன்றில் ஓதினா போதும். 2 ஹொத்துபால ஓத வேண்டிய அவசியம் இல்லை, ஒரு ஆயத்தொண்டு ஓதணும், அதுவும் விளங்கக்கூடிய மாதிரி. இப்போ நாங்கள் தஃப்சீரில் பார்த்தோம், அலிஃப் லா மீம் இது ஒரு ஆயத்து தான், ஆனால் இதனுடைய அர்த்தம் என்னன்னு தெரியாது. இதே மாதிரி காஃப் இது ஒரு ஆயத்து, என்னென்ன அர்த்தம் தெரியாது. சாத் ஒரு ஆயத், அது மாதிரி ஆயத்துக்கள் இல்லை விளங்கக்கூடிய மாதிரி வல் அஸ்ர் இது ஒரு ஆயத், இது ஓதினாலும் போதும். இதே மாதிரி விளங்கக்கூடிய மாதிரி ஏதோ ஒரு ஆயத்துண்டு ஓத வேண்டும். அது 2 ஹொத்துபால் எதில் ஓதினாலும் பிரச்சனை இல்லை. அடுத்தது 2வது ஹொத்துபால மூமின்களுக்கான துவா செய்ய வேண்டும். பொதுவாக எந்த துவா, இபாதல்லா ரஹ்மக்குமுல்லா, அடியார்கள் எல்லாம் அவனுக்கு ரஹ்ம செய்வானாக, அல்லாஹ் அவங்களுக்கு ரஹ்ம செய்வானாக என்று சொன்னால் இதுவும் துவா, இதுவும் போதும். அல்ல அல்லாஹ் மக்ஃபிலில் முஃமினீன வல் முஃமினாத் வல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத் அந்த துவாக்கள் ஓதப்படுது. இதெல்லாம் ஜும்மாவுடைய
அந்த ஐந்தாவது ருக்குன், அதாவது 2 ஜும்மாவில் ஏதொன்றில் 2 ஹுத்துபாவில் ஏதோ ஒரு ஹுத்துபாவில் துவா செய்யணும். சிறந்தது 2வது ஹுத்துபாவில் ஓதிக்கொண்டா நல்லா. அடுத்த 2வது ஃபர்து ஜும்மாவுடைய 2 ரக்காயத்துகளை ஜமாத்தாக தொழணும். அது இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்தில் பார்ப்போம். இல்லை ஏதாவது விளங்காத விஷயம் இருக்குதா? முடிச்சுக்குமா? சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹு பிஹம்திக் அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.